இச்சையின் ஆவியிலிருந்து விடுதலை பெற தியானிக்க வேண்டிய வேதவசனங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று. மத்தேயு 5:28. வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். 1 கொரிந்தியர் 6:18. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:3-4-5 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கலாத்தியர் 5:16. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13:14. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 1 யோவான் 2:16. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:14-15. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். கொலோசையர் 3:5. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். 1 பேதுரு 2:11. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கன்னிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. நீதிமொழிகள் 6:25. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. எபேசியர் 5:3. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119:37. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். மத்தேயு 6:22-23. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். எபிரேயர் 13:4. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதம் 51:10. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ரோமர் 6:12. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இம்மட்டும் சுக ஜீவபலன் தந்து வழிநடத்திய கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. இச்சையின் ஆவியிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இச்சையடக்கத்தோடு நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. எங்கள் சரீரத்தில் உள்ள ஆசைகளை அழித்து கட்டுப்படுத்துங்கப்பா. பிசாசின் சோதனையில் அகப்படாமல் எவ்வித இச்சைகளுக்கும் அடிமையாகாமல் உம்முடைய பரிசுத்த கருத்துக்களை கீழ்ப்படிந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. என்னுடைய சிந்தனைகளை சிதறவிடாமல் உமக்கு முதலிடம் கொடுத்து வாழ உதவி செய்யுங்க. என்னுடைய இருதயத்தை தொட்டு என்னுடைய மனதை தெளிவாக்கி என்னுடைய ஆவியை சுத்திகரிங்கப்பா. என்னை வீழ்த்த முயற்சி செய்கிற பிசாசின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி உம்முடைய பிரசன்னத்தால் என்னை சுற்றி இருங்கப்பா.
கெட்ட எண்ணங்களுக்கும் மாம்ச இச்சைகளுக்கும் உலக இச்சைகளின் தூண்டுதலில் இருந்தும் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய அன்பு மட்டுமே பரிசுத்தமானது, உண்மையானது என்பதை எனக்கு உணர்த்துங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.